வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் ஆட்சி. இன்றைக்கி பல பேருக்கு தெரியாத ஒரு சூப்பர் டூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட வந்திருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரோட வீட்லையுமே கண்டிப்பாக ஹவுஸ் பைப் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்க வாட்டர் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ண முடியாது. வடித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட உள்ளே கொஞ்சம் வாட்டர் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி கண்டினியூஸாக அதுக்குள்ளே வாட்டர் தேங்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீன் கலரில் டர்ட் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி வீட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் நம்ம க்ளீன் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்டர்னலாகவோ எக்ஸ்டர்னலாகவோ ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடிக்கடி இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, பாத்திரம் விளக்குறதுக்கு விம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஸ்க்ரப்பர் தான். இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஹோஸ் பைப்பை க்ளீன் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஹோஸ் பைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்டை எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ டர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பரை நான் ஃபர்ஸ்ட் நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். அதாவது உங்கள் ஹோஸ் பைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும். ஹோஸ் பைப் அதாவது தக்க மாதிரி ஃபுல்லாக அதை அடைக்கிற அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணணும். ஒரு சும்மா ஹோஸ் பைப் பெருசாகவும் அந்த ரோல் சின்னதாகவும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரோல் வெளியே வராது, எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹோஸ் பைப் எந்த அளவோ அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ரோல் பண்ணேன். ஸோ இதில் இந்த சென்டரில் ஹோல் இருக்குது. ஸோ வாட்டர் அடிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி க்ராஸாக நான் ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணி அதுக்கப்புறமா நான் இன்சர்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இந்த 1 இன்ச் ஹோஸ் பைப் கரெக்டாக இருக்கும். இப்படி க்ராஸாக நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது 1 இன்ச் ஹோஸ் பைப். ஸோ நான் இதில் பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3/4 இன்ச் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு கூட, அதாவது க்ராஸாகவே ரோல் பண்ணலாம். பட் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஹோஸ் பைப் கரெக்டாக பைப்பில் உட்காரணும் டைட்டாக. நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஹோஸ் பைப்பை டேப்பில் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு எண்டு எந்த எண்டு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுருக்கோமோ அந்த எண்டை நம்ம பைப்பில் இன்சர்ட் பண்ணிடணும். இன்னொரு எண்டு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் கேமராவில். ஸோ இப்போ டேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் அங்கேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் டர்ட், எவ்வளோ டர்ட் வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2-3 டைம் பண்ணிங்க அப்படின்னாலே பாருங்கள் ஸ்க்ரப்பர் புளிகிற எந்த அளவுக்கு டர்ட் வருது அப்படின்ட்டு. பாருங்கள் பாசம் அப்புறம் பிளாக் கலரில் இந்த மாதிரி எல்லா டர்ட்டுமே வந்துடுச்சு. நான் ஒரு 2-3 டைம்ஸ் நான் இந்த மாதிரி நல்லா பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த ஹோஸ் பைப் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் எப்படி இருந்தது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நான் ஒரு 3 டைம்ஸ் நான் ஹோஸ் பைப் திரும்ப அந்த ஸ்க்ரப்பர் இன்சர்ட் பண்ணி நான் க்ளீன் பண்ணேன். இது முக்கியமான விஷயம். இந்த டேப்பில் கரெக்டாக இது கனெக்ட் ஆகும். இல்லை வாட்டர் வெளியே லீக் ஆகக்கூடாது. அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from RJ. இது மினிமேக்ஸ்.